Shall we start? Okay. So, good evening everyone, and this is me Vignesh, and we are going to discuss some aptitude over here. So that you are going to face your interview in 2 more days. So we have decided that if we have discussed some aptitude in the sense, we can get through our interview so that we can get our jobs very easily. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு இன்டர்வியூ ஃபேஸ் பண்ண போகிறப்போ அந்த இன்டர்வியூவில் நமக்கு மேஜராக ஒரு 2 விஷயம் பார்க்கணும். த ஃபர்ஸ்ட் திங் இஸ் த கம்யூனிகேஷன். த கம்யூனிகேஷன் இஸ் தி கீ. ஸோ அந்த கீயை போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அந்த கீயை போட்டு ஓப்பன் பண்ணி அந்த இன்டர்வியூக்குள்ளே போனதுக்கப்புறம் த செகண்ட் மேஜர் திங் தட் த ஹெச்ஆர் இஸ் லுக் ஃபார் இஸ் யுவர் ஆப்டிடியூட் ஸ்கில்ஸ். ஸோ அந்த ஆப்டிடியூட் ஸ்கில்ஸை நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பிஃபோர் கெட்டிங் இன் டு டுடே செஷன் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இன்டர்வியூவோட இப்போதைக்கு சுச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இன்டர்வியூ அப்படின்னு வந்ததுக்கப்புறம் ஃபார்மராக முதல்ல இருந்தப்போ என்ன மாதிரி இன்டர்வியூஸ் இருந்திருக்குன்னா நம்ம நேராக ஒரு கம்பெனிக்கு அப்ளை பண்ணியிருப்போம். அந்த கம்பெனி வந்து ஒரு இன்டர்வியூ கால் ஃபார் பண்ணுவாங்க, நமக்கு மெயிலோ அல்லது காலோ வரும். ஸோ அதை வச்சுட்டு நம்ம அந்த கம்பெனியை அப்ரோச் பண்ணுவோம். அந்த கம்பெனிக்கு போயிட்டு நம்மள மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க வேலை தேடி வர்றவங்க. ஸோ அவங்களில் யார் ஆப்டிடியூட் நல்லா பெஸ்ட்டாக பண்ணுறாங்க, யாரோட கம்யூனிகேஷன் இஸ் குட் எனஃப் டு கெட் திஸ் ஜாப் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க கேல்குலேட் பண்ணி அவங்களுக்கு அந்த வேலையை கொடுப்பாங்க. பட் இன் திஸ் சுச்சுவேஷன் ஆஃப் COVID-19 நம்ம எல்லாருமே இப்போவும் லாக்டவுனில் தான் இருப்போம். என்னதான் நம்ம வெளியே போயிட்டு வந்தாலுமே கூட ஸ்டில் வி ஆர் இன் அவர் லாக்டவுன், ஸ்டில் வி ஆர் குவாரண்டைன். ஸோ இந்த குவாரண்டைனில் ஒரு இன்டர்வியூ அப்படின்னு பார்க்கும்போது இட்ஸ் குவைட் டிஃபிகல்ட் ஆஸ் வெல் அஸ் இட் இஸ் வெரி ஈஸி ஃபார் டுடே சுச்சுவேஷன். ஏன்னா நமக்கு இன்டர்வியூன்னு ஆரம்பித்தாலே அந்த இன்டர்வியூ நமக்கு மேக்ஸிமம் ஆன்லைனில் நடக்கிற மாதிரி இருக்கலாம். அண்ட் அந்த ஆன்லைன்லேயே இன்டர்வியூ அட்டன் பண்ணி நீங்கள் ஆன்லைன்லேயே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு, ஸோ ஆன்லைனில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு உங்கள் ஜாபும் எப்படி இருக்குன்னா ஜாப் நேச்சர் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிற மாதிரி இருக்கிறதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த சுச்சுவேஷனை ரொம்ப கிளவராக யூஸ் பண்ணிட்டு நம்மளுடைய ஆப்டிடியூட் ஸ்கில்ஸை நம்ம கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆப்டிடியூட் ஆஸ் வெல் அஸ் கம்யூனிகேஷன் ஸ்கில். ஸோ இந்த ஆப்டிடியூட் ஸ்கில்ஸையும் கம்யூனிகேஷன் ஸ்கில்லையும் இம்ப்ரூவ் பண்ணிட்டு இஃப் யூ ஆர் கெட் அ சான்ஸ் டு கெட் தீஸ் ஜாப்ஸ் மீன்ஸ் திஸ் வில் பி ஹியூஜ். ஸோ அப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம இந்த ஆப்டிடியூடை பார்க்கணும். ஸோ இந்த செஷனில் திஸ் இஸ் அ வெரி ஷார்ட் செஷன் ஆஃப் 1 hour. ஸோ இன் திஸ் ஷார்ட் 1 hour that we are going to discuss some basic key elements of these topics. The first topic is the ratio and proportion, and the second that we are going to see is numbers pattern, and the third one is divisibility test, and the fourth one is HCF and LCM. ஓகே, ஸோ இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ மேஜராக பொதுவாக ஆப்டிடியூட் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு இந்த டாபிக்ஸ்லேருந்து தான் நமக்கு கொஷின்ஸ் வரும். ஸோ இதுக்கு மேலே இந்த செஷனில் பார்த்தது ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த டாபிக்ஸில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக நாலேஜ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இன் திஸ் சேனல் வி ஆர் ப்ரொவைடிங் மேஜர் கோர்சஸ் அண்ட் மேஜர் வீடியோஸ் ரெப்ரசென்டிங் தீஸ் டாபிக்ஸ். ஸோ அதை நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். யூ கேன் ரெஃபர் டு தோஸ் வீடியோஸ். ஸோ இந்த செஷனில் தட் வி ஆர் கோயிங் டு இன்ட்ரடியூஸ் தீஸ் டாபிக்ஸ் டு யூ. ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா ஒரு பேப்பர் அண்ட் பென் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அந்த பேப்பர் அண்ட் பென்னை வச்சுட்டு நான் சொல்கிறத கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இப்போ நீங்கள் பார்க்கும்போது நான் இங்கே போர்டில் எழுதுறது கொஞ்சம் தெளிவாக தெரியாத மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் பிகாஸ் திஸ் இஸ் லைவ் ஸ்ட்ரீம் அண்ட் தெளிங்க தட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய குவாலிட்டி இருக்குல்ல வீடியோ குவாலிட்டி அதை வந்து ஒரு 480p அட்லீஸ்ட் ஒரு 480p ஆர் 360p வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா கன்சியூம் ஆகிறதும் கம்மியாக இருக்கும், அட் த சேம் டைம் வீடியோவும் கிளியராக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட வீடியோ குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணி வச்சுங்க. ஸோ அப்போ தான் நம்ம இங்கே போர்டில் எழுதலாம் தெரியும். ஸோ அதெல்லாம் நமக்கு தெளிவாக இருக்கும். ஓகே, ஸோ நவ் லெட்ஸ் பிகின் தி செஷன். ஓகே, the first topics that we are going to discuss is the ratio and proportion. So what is ratio? So ratio ன்னு பார்க்கும்போது நமக்கு ஒரு 2 விஷயத்தோட விகிதங்களை பற்றி சொல்கிறது. ஸோ விகிதம் in the sense the mix of 2 components நம்ம ரேஷியோன்னு சொல்லுவோம். அந்த ரேஷியோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஃபார் இன்ஸ்டன்ஸ் it could be anything that the ratio of water to the milk, that the ratio of water to the alcohol, whatever it may be. Okay, so அப்போ the ratio of 2 things, which means that we are adding 1 teaspoon of sugar into 2 glasses of milk அப்படின்னா so the ratio of the sugar and milk is 1:2. so இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ரேஷியோன்னு சொல்லுவோம். அதை ரெப்ரசென்ட் பண்ணுறது எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னா so that is 1:2. 1:2 is the ratio of sugar to the milk. Okay, so 1 unit of sugar will need 2 units of milk இல்லையா? ஸோ அவ்வளோதான். திஸ் இஸ் அ பேசிக் கீ கான்செப்ட் ஆஃப் ரேஷியோ. இதை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் வி ஆர் மென்ஷனிங் இட் அஸ் A is to B. ஸோ அப்போ A is to B அப்படின்னு எழுதுனா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம ஒரு ரேஷியோவை சொல்கிறோம்னு அர்த்தம். A could be the amount of
some quantity. So அதே மாதிரி B could be the amount of some other quantity which A and B are mixed together. Okay. So இப்போ இதில் பேசிக்ஸாக எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ இதில் பேசிக்காக எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க அப்படின்னா ஒரு 2 ரேஷியோ கொடுத்துருவாங்க, A:B and B:C கொடுத்துட்டு நமக்கு A:B:C என்னன்னு கேட்கலாம், either ஆர் A:B என்னன்னு கேட்கலாம், ஆர் B:C என்னன்னு கேட்கலாம். ஸோ இதில் எது கேட்டாலுமே நம்ம ரொம்ப ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்க்கு இப்போ போயிடுவோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன இருக்குது அப்படின்னா, the first problem is A:B is equal to 2:3 and B:C is equal to 5:6. Then A:B:C. So to solve this problem, first we have to read the problem carefully. So we are given 2 ratios that A:B is equal to 2:3 and B:C is equal to 5:6. So we have to find A:B:C. Okay, so actually that is 10. Okay, so A:B is 2:3 and B:C is 5:6. We have to find A:B:C. So I am going to tell you a simple trick to do this. So the simple trick அப்படினா என்ன அப்படினா, ஃபர்ஸ்ட் நமக்கு எத்தனை வேரியபிள் உள்ள இன்வால்வ் ஆயிருக்கு அப்படிங்கறத பார்க்கணும். ஸோ how many number of variables that we have? A, B, C. So there are A, B, C, 3 variables over there. So அப்போ நம்ம ஒரு 3 லைன்ல எழுத போறோம். Okay, so put 3 dashes representing A, B, C. So இந்த A, B, C ல so இது A, B, C இல்லையா, A:B அப்படின்னு எழுதும்போது the number at the place of A equal to அந்த பக்கம் A ஓட பிளேஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 இருக்கும். ஸோ அந்த 2-ஐ ஏக்கு கீழே எழுதிடுங்க. அண்ட் பியோட பிளேஸில் என்ன இருக்கும் அப்படின்னா 3 இருக்கும். ஸோ 2:3 A:B 2:3 எழுதிருக்குன்னா. அண்ட் அதே மாதிரி இந்த சேம் சென்ஸ் B:C. ஸோ B:C என்னது 5:6. ஸோ பிக்கு நேராக அப்படியே கீழே 5 அண்ட் சிக்கு நேராக அப்படியே கீழே 6 போட்டுட்டு இதை நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ பிஃபோர் கெட்டிங் மல்டிப்ளைடு தீஸ் நம்பர்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த எம்டி ஸ்பேசஸ் ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இங்கே எம்டியாக இருக்கு இல்லையா, ஸோ விச் மீன்ஸ் தட் இந்த எம்டி ஸ்பேசஸை எப்படி ஃபில் அப் பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு பக்கத்தில் ஒரு நம்பர் இருக்கு இல்லையா, இந்த எம்டி ஸ்பேஸுக்கு ஜஸ்ட் ரைட் பிஃபோர் த நம்பர் என்ன இருக்கு 3ங்கிற நம்பர் இருக்கு, அந்த 3ங்கிற நம்பரை இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி இந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு இதுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு நம்பரை நம்ம உள்ளே எடுத்துக்கலாம். என்ன நம்பர் இருக்கு 5. ஓகே, ஸோ இப்போ இது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா சிம்பிளி we can multiply vertically. ஸோ வெர்டிக்கலாக நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 2 times 5 is 10 and 3 times 5 is 15, 3 times 6 is 18. Okay, so this is the ratio of A:B:C. Okay, அப்போ A:B:C ங்கிறது 10:15:18. So what if suppose we have asked for the ratio of A:B? A:B அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணலாம், ஏக்கு நேரம் என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்க 10 and பிக்கு நேரம் என்ன நம்பர் இருக்கு 15. ஸோ இதுதான் ரேஷியோ ஆஃப் A:B. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இதை நம்ம சிம்ப்ளை பண்ண முடியுமான்னு பார்க்கணும். எப்படி சிம்ப்ளை பண்ணலாம், ஒரு 5 டேபிளால் டிவைட் பண்ண முடியுமா ரெண்டையுமே. இஃப் யூ ஹவ் டிவைடட் தி 10 by the 5 டேபிள்னா we can get 2 and 15 by 5 டேபிள்னா we can get 3. So 2:3 is the simplified answer that the ratio of A:B. Okay, அப்போ A:B ங்கிற ரேஷியோ 2:3. அண்ட் அதே மாதிரி what if the suppose we are asked for C:B. So C:B என்ன பண்ணணும், ஸ்ட்ரைட்டா C க்கு நேரா என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்க 18 and B க்கு நேரா என்ன இருக்குன்னு பாருங்க 15. Okay, so 18:15. So this is the answer. This can't be simplified. நல்லா பாத்தீங்கன்னா இந்த எந்த டேபிள்லயுமே காமனா டிவைட் பண்ண முடியாது. What if suppose, so this can be divided by 3 table, no? So 3 table divide பண்ணா 6 3s are 18 and 5 3s are 15. அப்போ 6:5. Okay, அப்போ 6:5 ங்கிறது ratio of C:B. So in a similar way that we asked for C:A அப்படினா நம்ம என்ன பண்ணலாம், just C க்கு நேரா என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்க 18 and A க்கு நேரா என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்க 10. So அப்போ இது ரெண்டையும் சிம்பிளை பண்ணி எழுத முடியுமா, எப்படி சிம்பிளை பண்ணி. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம செகண்ட் சம்மில் இருந்தோம் இல்லையா. ஸோ இந்த செகண்ட் சம்மில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா A:B is equal to 3:5 and B:C equal to 7:2 அப்படின்றது. But we are going to calculate A:B:C. Okay, ஸோ அப்போ என்ன பண்ணலாம்
அப்படின்னா ஏபிசி 3க்கு 3 டேஷ் போட்டுப்போம். ஸோ அந்த 3 டேஷ் போட்டதுக்கப்புறம் இந்த ஏ/பியில் என்ன இருக்குது 3 5 அண்ட் அதே மாதிரி பிசியில் 7 2. ஓகே, ஸோ அப்போது ஏ/பி/சி கேல்குலேட் பண்ணும். இங்கே எம்டி ஸ்பேஸ் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஸோ அந்த எம்டி ஸ்பேஸ் இருக்கப்போ இந்த எம்டி ஸ்பேஸில் எந்த நம்பரை ஃபில் பண்ணணும் அப்படின்னா எந்த நம்பர் இங்கே பக்கத்தில் இருக்கோ அந்த நம்பரை நம்ம ஃபில் பண்ணணும். ஓகே, ஸோ இங்கே என்ன நம்பர் இருக்குது அப்படின்னா 5 அண்ட் அதே மாதிரி இங்கே பக்கத்தில் என்ன நம்பர் இருக்குது அப்படின்னா 7 இல்லையா? ஸோ இதை அப்படியே வெர்டிக்கலாக மல்டிப்ளை பண்ணி ஓகே, மல்டிப்ளை பண்ணிடணும்னா 3 7s are 21, 5 7s are 35, 5 2s are 10 இல்லையா? ஸோ அப்போ A/B/C என்னது 21:35:10. ஓகே, ஸோ அதான் வந்து A/B/C. அண்ட் இப்போ இது மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுலேயும் B/C வேணும்னா கேல்குலேட் பண்ணலாம். B/C கேல்குலேட் பண்ணால் நமக்கு B/C கேல்குலேட் பண்ணால் 35:10 வரும் இல்லையா? ஸோ 30 என்ன சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும்? 7 5s are 35 and 2 5s are 10. ஓகே, ஸோ அப்போ 7:2 அப்படிங்கிறது ரெக்வயர்ட் ஆன்சர். அண்ட் இங்கே A/B/Cனா 21:35:10. ஓகே, ஸோ இதை வச்சுட்டு அடுத்த ப்ராப்ளம் போய்டும். ஸோ அடுத்த ப்ராப்ளம் என்ன இருக்குது அப்படின்னா A/B is equal to 3:4 and B/C is equal to 7:2 and C/D is equal to 1:2. Now then find A/B/C/D. Okay, so அப்போ A/B 3:4 and B/C 7:2 அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா C/D 1:2. இதில் எத்தனை வேரியபிள் இருக்குது அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ணணும். ஸோ அப்படி கேல்குலேட் பண்ணும்போது A/B/C/D 4 வேரியபிள் இருக்கு இல்லையா? ஸோ 4 வேரியபிளுக்கு 4 டேஷ் போட்டுக்கணும். 1 2 3 4, அதாவது A/B/C/D. ஸோ அந்த 4 வேரியபிளையும் போட்டு வச்சுட்டு அதே மாதிரி A/B போன ப்ராப்ளமில் செஞ்சோம் இல்லையா? அதே மாதிரி A/Bக்கு பதிலாக 3 4 அண்ட் B/Cன்ற பேஸில் நேராக Bக்கு நேராக 7 போட்டுக்கணும் அண்ட் Cக்கு நேராக 2 போட்டுக்கணும் அண்ட் C/D is 1:2 இல்லையா? அப்போ Cக்கு நேராக 1 அண்ட் Dக்கு நேராக 2. இதெல்லாமே அடுத்தடுத்த லைனில் தான் போடணும். ஏன்னா நம்ம அந்த எம்டி ஸ்பேசஸ் கேல்குலேட் பண்ணணும். அண்ட் இந்த ஸ்டெப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எம்டி ஸ்பேசஸ் நிறையவே இருக்குது இல்லையா? ஸோ எம்டி ஸ்பேசஸ் என்ன இருக்குது? இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று. ஸோ இதில் எல்லாத்துலேயுமே என்ன பண்ணணும் அப்படின்னா அதே மாதிரி பக்கத்தில் இருக்க நம்பரை அதில் ஃபில் பண்ணி வச்சுக்கோம். ஸோ இப்போ இங்கே பக்கத்தில் என்ன நம்பர் இருக்குது அப்படின்னா 4, அதே நம்பர் தான் இங்கே 4, இங்கே 2, அதே மாதிரி இங்கே 7 அண்ட் இங்கே 1 1. ஓகே, ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா எத்தனை வேரியபிள் இருக்குன்னு பார்க்கணும். அத்தனை வேரியபிளை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி எழுதி வச்சுக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பில் A/B 3:4 அப்படின்னா Aக்கு நேராக 3 Bக்கு நேராக 4 அண்ட் அதே மாதிரி B/C 7:2 அப்படின்னா Bக்கு நேராக 7 அண்ட் Cக்கு நேராக 2 அண்ட் அதுக்கப்புறம் C/D 1:2 அப்படின்னா Cக்கு நேராக 1 Dக்கு நேராக 2. ஓகே, ஸோ இதில் A/B/C/D கேல்குலேட் பண்ணணும். வழக்கம் போல் வேர்ட்டிக்கலாக மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ வேர்ட்டிக்கலாக மல்டிப்ளை பண்ணால் 3 7s are 21, 4 7s are 28, 4 2s are 8 and 4 2s are 8, 8 2s are 16. ஓகே, ஸோ இதுதான் என்னது ரெக்வயர்ட் ஆன்சர். ஸோ ரொம்ப சிம்பிளாக 3 7s are 21, 21 into 1 is 21 and 4 7s are 28, 28 into 1 is 21, 28. ஸோ அப்போ A/B/C என்ன 21:28 into 8:16. ஓகே, ஸோ அவ்வளோதான். இதுதான் வந்து ரேஷியோ இல்லையா? ஸோ ரேஷியோவில் இந்த மாதிரி எத்தனை வேரியபிள் வச்சு கேட்டாலும் இல்லையா இல்லை எத்தனை வேரியபிள் வச்சு மாற்றி கேட்டாலும் நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம அடுத்த டாபிக் பண்ணுவோம். ஸோ அடுத்த டாபிக் என்ன அப்படின்னா ஸோ அடுத்த டாபிக் வந்து நம்பர் சீரீஸ். ஸோ நம்பர் சீரீஸ் அப்படின்னா என்னன்னா வழக்கமாக ஒரு
சீரீஸ் அல்லது சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸ், அதாவது நமக்கு வரிசையாக இருக்கும் இல்லையா, நம்பர்ஸை வரிசையாக கமான்னு போட்டு நடுவரிசை ஒரு சில டேஷ்லாம் இருக்கும். ஸோ அந்த டேஷ் நம்ம ஃபில் பண்ணணும். அந்த நம்பர்ஸில் ஒரு பர்டிகுலர் பேட்டர்ன் ஃபாலோ ஆகும். ஸோ அந்த பேட்டர்னை வச்சு அந்த நம்பரை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே, ஸோ அதை தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஓவரால் நம்ம எதுக்கு பார்க்கணும் அப்படின்னா, அந்த சீக்வன்ஸோட ஏதாவது ஒரு ஐடியா, என்ன பேட்டர்னில் அந்த நம்பர் மூவ் ஆகுது அப்படிங்கிறது கண்டுபிடிச்சாலே போதும், ரொம்ப ஈஸியாக எழுதிடலாம். ஓகே, ஸோ இப்போ அதில் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்துடலாம். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன இருக்குது, 2, 6, 10 அண்ட் இங்கே 2 இடத்துல டேஷ் இருக்குது அண்ட் இங்கே 22. ஸோ இந்த நம்பர்ஸ் நடுவில் ஏதோ ஒரு பேட்டர்ன் ஃபாலோ ஆகும். என்ன பேட்டர்ன் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா, ஜஸ்ட் ஒன்றுமே பண்ண வேண்டாம், நம்பர்ஸ் நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. 2, 6, 2க்கு 6க்கு உண்டான டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பாருங்க. ஸோ 2க்கு 6க்கு உண்டான டிஃபரன்ஸ் என்னது, 4. அப்போ 2 + 4 நமக்கு என்ன வரும், 6. அண்ட் அடுத்து அதே மாதிரி 6 + 4 என்ன வரும், 10. அப்போ இதுக்கு அடுத்த நம்பர் என்ன வந்திருக்கணும் அப்படின்னு பார்த்தா, ஆப்வியஸா இந்த 10 கூட பிளஸ் இருக்கணும்னா ஆப்வியஸா இது கூட அகைன் 4 ஆட் பண்ணுங்க. ஸோ 18 அண்ட் அது கூட 4 ஆட் பண்ணா 22. ஸோ இந்த கடைசியில் இருக்க நம்பர் என்ன கொடுப்பாங்க அப்படின்னா, இட் இஸ் யூஸ்ட் ஃபார் செக் whether we have done the correct or we have identified the pattern rightly or wrong. ஸோ அதை செக் பண்ணுறதுக்காக இந்த லாஸ்ட்ல இருக்க நம்பர்ஸ் வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்பரை வச்சு என்ன பண்ணணும்னா, அந்த பேட்டர்னை ஃபைண்ட் அவுட் பண்ணி இந்த டேஷை ஃபில் பண்ணி லாஸ்ட் நம்பரை வச்சு நம்ம பண்ணது கரெக்டாங்கிறத வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அடுத்த ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, 45 dash 75 dash 90 105. ஸோ இது கொஞ்சம் பிகாக இருக்க மாதிரி இருக்கும் பார்த்தா. ஸோ அவ்வளோலாம் கஷ்டப்பட தேவையில்லை, பார்க்கறதுக்கு பயப்படுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே 45, அடுத்த நம்பர் என்னன்னு தெரியாது. ஸோ 75, அதுக்கப்புறம் நம்பர் 90, 90க்கு அப்புறம் 105. இதுலேயே ரொம்ப சிம்பிளாக பேசிக்காக எதுக்கு பார்க்கணும் அப்படி, 90க்கு உண்டான டிஃபரன்ஸ் என்ன, 90 - 75 என்னன்னு யோசிச்சு பாருங்க. ஸோ தட் இஸ் நத்திங் பட் 15. ஓகே, ஸோ அந்த 105க்கும் 19க்கும், அதாவது 75 கூட 15 ஆட் பண்ணால் யூ கேன் கெட் 90 அண்ட் 90 கூட 15 ஆட் பண்ணால் யூ கேன் கெட் 105. ஸோ 105 கூட 15 ஆட் பண்ணால் என்ன வந்திருக்கும் அப்படின்னா, ஜஸ்ட் 120. ஓகே, அண்ட் அதே மாதிரி இந்த டேஷை ஃபில் பண்ணணும் இல்லையா, இந்த டேஷில் என்ன வரும் அப்படின்னா 75 இருக்கா. ஸோ 75 வந்து 15 சப்ராக்ட் பண்ணி எழுதலாம், அல்லது இந்த 45 கூட 15 ஆட் பண்ணி எழுதிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் கூட 15 ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும், 60. ஓகே, ஸோ இதுதான் இந்த கேப்பில் ஃபில் பண்ண வேண்டிய நம்பர். ஸோ அடுத்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அடுத்த ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, 96 89 dash 75 60. ஸோ இதில் நல்லா க்ளோஸாக வாட்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ப்ராப்ளம்ஸை பொறுத்த வரைக்கும் 96 அதுக்கப்புறம் ஒரு சின்ன நம்பர் இருக்குது, அதோட சின்ன நம்பர். அண்ட் அடுத்து அதே மாதிரி இங்கே அதை ஒரு சின்ன நம்பர் வரலாம். அதே மாதிரி இங்கே 75 விட சின்ன நம்பர் இருக்குது. ஸோ முன்னாடி பார்த்த ப்ராப்ளம்ஸ்லாம் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி பார்க்கலாம். இதில் என்ன இருக்கும் அப்படின்னா, இல்லையா, சார் அந்த லைவ் ஸ்க்ரீன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதை இன்ஃபார்ம் பண்ணணும். ஓகே சார், நோ ப்ராப்ளம். ஓகே சார், ஐம் ரைட் இன் த மிடில் ஆஃப் பொசிஷன். நான் ப்ராப்ளம் சார். ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா, இந்த 45 விட பெரிய நம்பர் இங்கே இருக்குது, அண்ட் 60 விட பெரிய நம்பர் இங்கே இருக்குது, 75 விட பெரிய நம்பர் இங்கே இருக்குது. ஓகே, ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கு இல்லையா. ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது இதில் பார்த்தா நமக்கு என்ன இருக்குது, 96, அதை விட சின்ன நம்பர் 89, அப்போ அதை விட சின்ன நம்பர். நான் எதுக்காக இந்த டிஃபரன்ஸை சொல்ல வரேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது நம்ம ஆட் பண்ணியிருப்போம். அப்போ இதில் என்ன பண்ணியிருப்போம், ஆப்வியஸாக சப்ராக்ட் ஆகிருக்கும். ஸோ சப்ராக்ட் ஆகும்போது என்ன நம்பருங்கிற டிஃபரன்ஸ் மட்டும் நோட் பண்ணால் போதும். ஸோ 96லேருந்து எந்த நம்பரை சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 89 வரும் அப்படின்னு யோசிக்கணும். எந்த நம்பருன்னு அவ்வளோ தூரம் யோசிக்க வேண்டாம், ஜஸ்ட் இந்த 96 89 சப்ராக்ட் பண்ணி பாருங்க. ஸோ சப்ராக்ட் பண்ணால் என்ன வரும் அப்படின்னா நமக்கு 7 வரும் இல்லையா. எஸ், இல்லாட்டி 89 கூட 7 ஆட் பண்ணால் 96 வரும் இல்லையா. ஸோ அப்போது 89 சார் 96லேருந்து 7 மைனஸ் பண்ணால் 89. ஸோ
7 by 82. 82 இருந்து again 7 மைனஸ் இதோட நிறுத்திடக்கூடாது. ஏன்னா நம்ம பண்ணது ஒருவேளை தப்பா இருந்த நம்பர்ஸ் வச்சு நம்ம மேட்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ அப்போ 82 இருந்து 7 மைனஸ். ஓகே, ஸோ இப்போ இங்கே அதே ஒரு பெரிய நம்பர் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு சின்ன நம்பர் இருக்குது. அப்போ ஆப்வியஸாக இதில் நம்ம என்ன செக் பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் செக் பண்ணால் போதும். ஸோ அப்போ இங்கே அதே மாதிரி 56ம் 40லையும் சப்ராக்ட் பண்ணிப்பாங்க. சப்ராக்ட் பண்ணால் என்ன வரும்? 6 3 போச்சுன்னா 3, 5 4 போச்சுன்னா 1. ஸோ அப்போ 13. ஸோ 2ல் மைனஸ் பண்ணால் 13 வந்துருக்கு. அண்ட் அதே மாதிரி இந்த 17லேருந்து 13 மைனஸ் பண்ணி பார்த்தா, ஸோ ஆக்சுவலாக அங்கே வந்து 4 இருக்கும். ஸோ 17லேருந்து 13 மைனஸ் பண்ணி பார்த்தா நமக்கு என்ன வரும்? 4 வரும். ஸோ அதே மாதிரி இந்த 43லேருந்து 13 மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்னா ஆப்வியஸாக 30 இஸ் தி ரெக்வயர்ட் ஆன்சர். ஓகே, ஸோ அப்போ ஓவராலாக ஒரு சீக்வன்ஸை பார்த்தா என்ன பண்ணணும் அப்படின்னா அதோட ஓவரால் கோர் ஐடியா என்ன பேட்டர்ன் ஃபர்ஸ்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னாலே நம்ம என்ன பண்ணலாம்னா ஈஸியாக இதை சால்வ் பண்ணி ஆன்சர் எழுதிடலாம். அண்ட் அடுத்து அதே மாதிரி 6th ப்ராப்ளம் 12 36 dash 324. ஸோ இதில் அதே மாதிரி என்ன இருக்குது? 4 இருக்குது, ஒரு சின்ன நம்பர், அதுக்கப்புறம் ஒரு பெரிய நம்பர், அதுக்கப்புறம் ஒரு பெரிய நம்பர் இருக்கு இல்லையா? ஸோ இதில் நான் சொன்ன மாதிரி என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் எடுத்து பார்த்துருவோமா? ஸோ டிஃபரன்ஸ் எடுத்து பார்த்தா இங்கே நமக்கு 8 வரும் டிஃபரன்ஸு. அண்ட் இதில் டிஃபரன்ஸ் எடுத்து பார்த்தா நமக்கு 24 வரும் இல்லையா? அண்ட் அதுக்கப்புறம் அந்த டிஃபரன்ஸ் இல்லை. ஸோ இந்த 8 24 வச்சுட்டு என்ன பேட்டர்ன் ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பரால் மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க இல்லாட்டி. ஸோ என்ன நம்பரால் மல்டிப்ளை பண்ணியிருக்கலாம்? 4ஓட என்ன நம்பரை மல்டிப்ளை பண்ணால் அடுத்து அதே மாதிரி 36ஐயும் 12ஐயும் டிவைட் பண்ணி பார்த்தா அங்கேயும் 3 வரும். அப்போ இங்கே ஒரு நம்பர் எழுத போகிறோம், அந்த நம்பரையும் 36ஐயும் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 3ங்கிற நம்பர் வரும். அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா 4 3s are 12 and 12 3s are 36 இல்லையா? அப்போ 36 into 3 தான் என்னது இங்கே வரப்போகிற ஆன்சர். 36 into 3 எப்படி பண்ணுறது அப்படின்னா ஸோ 30 plus 6ன்னு எடுத்துப்போம் into 3. 3 3s are 9, 90 plus 18 அப்போ 108. ஓகே, ஸோ இந்த மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம ஒரு செக்ஷனில் பார்ப்போம். ஸோ பேசிக்காக 36 into 3. ஓகே, ஒரு 2 டிஜிட் நம்பரை 1 டிஜிட் நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகே, அண்ட் அடுத்த ப்ராப்ளமில் Six, 13, 27 dash. ஸோ இது வந்து 6வது ப்ராப்ளம் இல்லையா? எஸ். ஸோ இதில் கண்டிப்பாக ஒரு பேட்டர்ன் ஃபாலோ ஆகும். என்ன பேட்டர்ன் அப்படின்னு பார்த்துடலாமா? ஸோ 6, 13, 27. ஸோ கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். 6க்கும் 30க்கும் உண்டான டிஃப்ரென்ஸை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். டிஃப்ரென்ஸ் என்னது? ஆப்வியஸாக இங்கே ஒரு 4 அங்கே ஒரு 3 7 இல்லையா? அண்ட் 13க்கும் 27க்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 14 இருக்குமா? சாரி, இங்கே ஒரு 7 அங்கே ஒரு 7. எஸ், 14 இருக்கும். ஸோ இங்கே 7 இருக்குது, இங்கே 14 இருக்குது. அடுத்து அதே மாதிரி என்ன நம்பர் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா எஸ் இல்லை என்ன பேட்டர்ன் ஃபாலோ ஆகிருக்குன்னா இங்கே ரெண்டுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் 7, இது ரெண்டுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் 14, which means 7 into 2. அடுத்து அதே மாதிரி இங்கே 14 into 2 பண்ணி பார்ப்போமா? ஸோ 14 into 2 என்ன வரும்? 28. அந்த 28ஐயும் 27ஐயும் நம்ம என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். ஆட் பண்ண 55. ஓகே, ஸோ அப்போ ரெண்டு நோடுக்கு டிஃபரன்ஸ் 7, இந்த ரெண்டு நோடுக்கு டிஃபரன்ஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பேட்டர்ன் நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கலாம். என்ன பேட்டர்ன் அப்படின்னா இந்த 6ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 1 ஆட் பண்ணி கூட 1 ஆட் பண்ணுது. ஸோ 13 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும்? 26. 26 plus 1 27. அண்ட் 27ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் we can get 54. 54 கூட 1 ஆட் பண்ணும்போது நமக்கு 55 வரும் இல்லையா? ஓகே, இந்த மாதிரி ரெண்டு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன். ஆனால் நமக்கு அப்போதைக்கு அந்த பர்டிகுலர் சுச்சுவேஷனில் என்ன பேட்டர்ன் நம்ம கைக்கு வருதோ அதை பண்ணி அப்ளை பண்ணி கரெக்டாக இருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணி பார்த்தோம். அடுத்த ப்ராப்ளம். ஸோ அடுத்த ப்ராப்ளம் என்ன இருக்குது அப்படின்னா 4, 9, 25 dash dash
64 and 80. ஸோ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதே மாதிரி நம்ம டிஃப்ரென்ஸ் எடுத்துப்போம். டிஃப்ரென்ஸ் எடுத்து பார்த்தா என்ன வந்துடும், இதுக்கு ஒரு 5 வரும். அண்ட் டிஃப்ரென்ஸ் எடுத்து பார்த்தா என்ன வந்துடும், இதுக்கு ஒரு 5 வரும். அண்ட் இதுக்கு வந்து 16 வரும் இல்லையா. ஸோ 5 16 கொஞ்சம் ஆடாக இருக்குது, கொஞ்சம் வேகாக இருக்குது. எஸ், ஓகே. ஸோ அப்போ வந்து இங்கே வந்து 5 அண்ட் இங்கே வந்து டிஃப்ரென்ஸ் என்னது 16 இல்லையா. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு பார்த்து இந்த 4 5 ஆட் பண்ணால் நமக்கு என்ன வந்தது, 9 வந்தது. ஸோ 9க்கு அப்புறம் 16 இருக்கா, 16ஐயும் 9ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு 25 வந்துடுது. அண்ட் அடுத்த நம்பர் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக அந்த ரெண்டு நம்பருக்கு முன்னாடி டிஃப்ரென்ஸ் இருக்கணும் இல்லையா. எஸ், இந்த 5 9ஐ ஆட் பண்ணால் ரிலேஷனுக்கு சொல்ல முடியாது. எஸ், ஓகே. இல்லாட்டி வேற ஒரு ரிலேஷன் யோசிச்சு பார்க்கலாம். ஸோ வேற ரிலேஷன் என்ன அப்படின்னா இதை வந்து 2 ஸ்கொயர் சொல்லலாம் இல்லையா. அண்ட் அடுத்து அதே மாதிரி இதை 3 ஸ்கொயர் சொல்லலாம். ஸோ 3 ஸ்கொயர் சொல்லும்போது நம்ம என்ன பண்ணணும், ஜஸ்ட் இல்லாட்டி ஒன்று பண்ணலாம். இதை வந்து 5 ஸ்கொயர் அண்ட் அடுத்து ஆப்வியஸாக வர்றது 36 அண்ட் அடுத்து ஆப்வியஸாக வர்றது 6 ஸ்கொயர் இல்லையா. ஸோ அடுத்தது 7 ஸ்கொயர். ஸோ 7 ஸ்கொயர் அப்படின்னா 49, அடுத்து 8 ஸ்கொயர் 64, 9 ஸ்கொயர் 81. ஓகே. ஸோ இந்த மாதிரி ஸ்கொயருன்ற ஐடியா உங்களுக்கு டேரெக்டாக வரல அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 4 நம்ம முதல்ல ஒரு பேட்டர்ன் பார்த்தோம் இல்லையா. 4ஐ வந்து இன்ட்டு 2 பண்ணி கூட 1 ஆட் பண்ணிப்போம். ஸோ ஆட் பண்ணி பார்த்தா நமக்கு என்ன வரும், 9 வந்துருக்கு. அண்ட் அதே மாதிரி 9ஐ இன்ட்டு 2 பண்ணி கூட 1 ஆட் பண்ணால் என்ன வரும், ஸோ 9 இன்ட்டு 2 ப்ளஸ் 1 18 19 வரும் இல்லையா. ஓகே. ஸோ அந்த பேட்டர்ன் வராது. ஸோ அவ்வளோதான். இது ஜஸ்ட்டு ஸ்கொயர் அப்படிங்கிறது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் அடுத்து அதே மாதிரி 6 13 4 9 27. ஸோ 27 64 125 ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ஸோ பேசிக் மல்டிப்ளிகேஷன் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ 1 to 25 வரைக்கும் இருக்க நம்பர்ஸோட ஸ்கொயர்ஸ் தெரிஞ்சுக்கணும். 1 to அட்லீஸ்ட் 10 வரைக்கும் இருக்க நம்பர்ஸோட கியூப்ஸாவது தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அப்போ தான் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸில் ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியும். ஸோ அப்போ தான் நம்ம ஃபர்ஸ்ட் இதை பார்த்த உடனே நமக்கு என்ன வரும் அப்படின்னா நமக்கு அந்த ஐடியா வரும் இல்லையா. ஸோ அப்போது இதெல்லாம் பார்த்தோன்னே ஸ்கொயர் டக்குன்னு ஞாபகம் வரணும். அண்ட் அதே மாதிரி இன்கேஸ் உங்களுக்கு கியூப் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இதை பார்த்த உடனே இதெல்லாம் கியூப்ஸுங்கிற ஐடியா வந்துடும். ஸோ ரொம்ப சிம்பிளாக யோசிச்சு பாருங்கள். 3 கியூப் என்ன, 3 × 3 9, 9 × 3 27. ஓகே. ஸோ அப்போ 3 கியூப், இது 4 கியூப், 4 கியூப்னா 4 4 16, 16 × 4 நமக்கு 64. அண்ட் அது 5 கியூபாக இருக்கும். அண்ட் ஆப்வியஸாக அடுத்து 6 கியூப் வரும். ஸோ 6 கியூப் என்ன, 6 6 36, 36 × 6 நம்ம என்ன பார்த்தோம் இப்போ தான் 216 இல்லையா. ஓகே. ஸோ அவ்வளோதான். இதெல்லாம் வந்து கியூப் வச்சு வர்ற பேட்டர்ன். அண்ட் அடுத்து வேறு மாதிரி என்ன பண்ணலாம்னா இதுலேயே கூட நமக்கு என்ன பண்ணியிருக்கலாம், ஒரு கியூப் பண்ணி அது கூட +1 ஆட் பண்ணி அதில் இன்ட்டு 2 பண்ணி அந்த மாதிரி கொஞ்சம் வேரியஸாக வரலாம் சீக்வன்சிங் ப்ராப்ளம்ஸில். ஸோ இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் கன்சியூம் பண்ணி நிறைய ஐடியாஸை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தான் நமக்கு என்ன வரும் அப்படின்னா இந்த ஐடியாஸ்லாம் தானாக ஸ்பார்க் ஆகும். ஓகே. ஸோ ஜஸ்ட் இந்த நம்பர்ஸ் ஒரு 2 செகண்ட் நீங்கள் க்ளோஸாக வாட்ச் பண்ணினாலே இதோட பேட்டர்னை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்போ அப்படின்னா இதை நீங்கள் தெளிவாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா. ஓகே. ஸோ இப்போ அடுத்த ப்ராப்ளம். ஸோ இப்போ அடுத்த ப்ராப்ளம் என்ன இருக்குது அப்படின்னா 15 35 dash 155 and 312. ஓகே. என்னது ப்ராப்ளம். ஸோ இப்போ இதில் ஒரு பேட்டர்ன் பார்க்கலாம் அப்படின்னா நம்ம க்ளோஸாக வாட்ச் பண்ணும்போது நமக்கு என்ன தெரியும், 15 இருக்குது 35 ரெண்டுக்கும் உண்டான ரிலேஷன் என்ன அப்படின்னு பார்த்தா நமக்கு ரெண்டுக்கு என்ன ரிலேஷன் இருக்கும் அப்படின்னா ஜஸ்ட் இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 30 வரும். அண்ட் அதை விட ஒரு 5 இங்கே அதிகமாக இருக்கா. எஸ். அண்ட் அதே மாதிரி இங்கே 155 இருக்குது. இது ரெண்டுக்கும் இருக்க ஒரு ரிலேஷன். ஸோ இதில் என்ன பார்த்தோம், 15க்கும் 30க்கும் அப்படி 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 5 அதிகமாக இருக்குது. அண்ட் இதுக்கும் அதே மாதிரி பார்த்தா 155 × 2 வரும் நமக்கு 310. அதை விட ஒரு 5 அதிகமாக இருக்குது. ஸோ 315 இல்லையா.
ஸோ அப்போது இந்த நம்பரே என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு 2ஆல் மல்டிப்ளை பண்ணி ஒரு 5 இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும்? ஸோ 35 × 2 தட் இஸ் 70 + 5 அப்படின்னா நமக்கு 75 வந்துடும். ஓகே, ஸோ இப்போ அதே மாதிரி அடுத்த ப்ராப்ளம் பார்த்துருவோம். ஸோ அடுத்த ப்ராப்ளம் என்ன அப்படின்னா 1, 5, 14, 30, 55. ஓகே, ஸோ 1, 5, 14, 30, ஸோ இந்த ப்ராப்ளம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் வேகாக இருக்க மாதிரி இருக்கலாம். ஸோ ஆனால் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ரெண்டு நம்பருக்கு நான் ரிலேஷனை பார்க்கணும். ஸோ இது வரைக்கும் பார்த்துட்டு என்ன பண்ணணும்? ஸோ ஒரு × 2 + 1ன்ற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ இந்த கூட என்ன ஆட் பண்ணால் நமக்கு 5 வரும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 4 ஆட் பண்ணால் 5 வரும். அண்ட் இது கூட எதை ஆட் பண்ணால் நமக்கு எதை ஆட் பண்ணால் நமக்கு 14 வரும்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 9 ஆட் பண்ணிங்கன்னா 14 வரும். அண்ட் இது கூட 16 ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 30 வரும் இல்லையா? ஸோ இந்த 4, 9, 16லாம் பார்த்தா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? ஸோ 1 கூட 2² ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த 5 கூட 3² ஆட் பண்ணியிருக்கோம். இந்த 14 கூட 4² ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ 4க்கு அடுத்த நம்பர் ஆப்வியஸாக என்ன வரும்? 5. அந்த 5² நமக்கு என்னது? ஸோ 5² தட் இஸ் 25. ஸோ இப்படி ஆட் பண்ணி எழுதிட்டு இருக்கோம். ஸோ இப்படி ஆட் பண்ணி இங்கே வந்துடும். இதை ஆட் பண்ணால் இங்கே வந்துடும். ஸோ இதை ஆட் பண்ணால் இங்கே வந்துடும். அண்ட் இதை ஆட் பண்ணால் நமக்கு இங்கே வந்துடும். ஸோ அப்போ 55 அப்படிங்கிறது ரெக்வயர்ட் ஆன்சர். ஸோ இந்த ஓவரால் அந்த சீக்வன்சிங் ப்ராப்ளமை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு நம்பரையும் க்ளோஸாக வாட்ச் பண்ணி ஃபஸ்ட்டு 2 நம்பருக்கு இருக்கிற ரிலேஷனை க்ளோஸாக எக்ஸ்பிரஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டாலே போதும், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டாலே போதும், அந்த ப்ராப்ளமும் ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி சீக்வன்சிங் ப்ராப்ளம் கண்டிப்பாக நிறைய இன்டர்வியூஸில் வரும். ஸோ இதில் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ அடுத்த டாபிக் போயிடலாம். ஸோ அடுத்த டாபிக் என்ன அப்படின்னா டிவிசிபிலிட்டி டெஸ்ட். ஒரு நம்பர் ஒரு பர்டிகுலர் நம்பரால் டிவைட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத நம்ம டிவிசிபிலிட்டி டெஸ்ட் மூலமாக டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ டிவிசிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னா ஏதோ ஒரு ரேண்டமாக ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க. ஸோ 5, 4, 3, 8, 7. ஸோ இந்த நம்பர் 3ஆல் டிவைட் ஆகுமா, அதாவது 2ஆல் டிவைட் ஆகுமா, 8ஆல் டிவைட் ஆகுமா, 12ஆல் டிவைட் ஆகுமா, இந்த மாதிரி கொஷின்ஸ் ரேண்டமாக வரலாம். ஸோ அப்போ ஒரு நம்பர் என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸை வச்சுருந்தா அது இந்த நம்பர்ஸாலாம் டிவைட் ஆகும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அந்த ஐடியாஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் நம்ம அதை வச்சுட்டு என்ன பண்ணலாம்னா இதை ஜென்ரலாக ஒரு ப்ராப்ளம் கொடுத்தா எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போது ஃபர்ஸ்ட் divisible by 2. ஒரு நம்பர் 2ஆல் டிவைட் ஆகணும் அப்படின்னா அந்த நம்பர் ஒரு ஈவன் நம்பராக இருந்தாலே போதும். ஏன்னா எல்லா ஈவன் நம்பருமே நமக்கு 2ஆல் டிவைட் ஆகும். ஓகே, ஸோ ஈவன் நம்பர்னா என்ன? இரட்டைப்படை எண்கள் அப்படின்னா. ஓகே, ஸோ இப்போ 7, 3, 5, 2, 8 அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த கடைசியாக என்ன நம்பர் முடியுதுன்னு பாருங்க. ஓகே, ஸோ அந்த 8ன்ற நம்பர் ஈவன் நம்பர், அதனால இந்த நம்பர் என்ன ஆகும்? கண்டிப்பாக 2ஆல் டிவைட் ஆகும். ஸோ இப்போ 7, 8, 3, 5 இந்த நம்பர் 2ஆல் டிவைட் ஆகுமா அப்படின்னு பார்த்தா கடைசியில் என்ன நம்பர் இருக்குது? ஆட் நம்பர் இருக்குது. அப்போ அதனால் இந்த நம்பர் என்ன ஆகாது? 2ஆல் டிவைட் ஆகாது. அண்ட் அதே மாதிரி இப்போ அடுத்த ஒரு நம்பர் பார்த்தீங்கன்னா 3, 4, 7, 8, 2 ஒரு 6. எஸ், ஸோ அகைன் இந்த கடைசி டிஜிட்டை மட்டும் பாருங்கள். ஈவன் நம்பராக இருக்கா? ஈவன் நம்பராக இருந்தாலும் அது கண்டிப்பாக 2ஆல் டிவைட் ஆகும். ஸோ அவ்வளோதான் இதோட ஐடியா. அண்ட் அடுத்து அதே மாதிரி divisible by 3. ஸோ ஒரு நம்பர் 3ஆல் டிவைட் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ ஒரு நம்பர் 3ஆல் டிவைட் ஆகும்னா அந்த எல்லா டிஜிட்டையும் ஆட் பண்ணணும். ஒவ்வொரு டிஜிட்டையும் ஆட் பண்ணி வர்ற சம் 3ஆல் டிவைட் ஆச்சு அப்படின்னா அந்த ஹோல் நம்பரும் 3ஆல் டிவைட் ஆகும். ஓவரால் ஐடியா தான். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்துக்கோமே. ஸோ இந்த நம்பர் எடுத்துட்டு எல்லா டிஜிட்டையும் ஆட் பண்ணிப்போம். ஸோ 7 + 3 10, 10 + 5 15, 15 + 2 நமக்கு 17 வரும். 17 + 8 25. ஸோ 25ன்ற நம்பர் 3ஆல் டிவைட் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ டிவைட் பண்ணி பார்த்தா என்ன வரும்? 7 3s are 21 and 8 3s are 24 இல்லையா? எஸ், 8 3s are 24. அப்போ ரிமைண்டர் 1 வரும். ஸோ ரிமைண்டர் வரக்கூடாது. ரிமைண்டர் வரலனால 3ஆல் டிவைட் ஆகணும் அர்த்தம்.
ஸோ இந்த ஓவரால் சம் என்ன ஆகலை, 3 ஆல் டிவைட் ஆகலை. அதனால் இந்த நம்பர் நமக்கு என்னது, 3 ஆல் டிவைட் ஆகாது. ஸோ அடுத்த நம்பர் அதே மாதிரி செக் பண்ணி பார்ப்போம். 7, 8 நமக்கு வந்து 15, 15 + 3 18, 18 + 5. ஸோ 18 + 5 அப்படின்னா 22 வரும். ஸோ 22 3 ஆல் டிவைட் ஆகுது. ஸோ இந்த நம்பர் டிவைட் ஆகுது. ஸோ அடுத்தது இந்த நம்பர் ட்ரை பண்ணி பார்ப்போம். 2, 4, 6, 5, 9, 1. ஸோ 2, 4, 6, 5, 9. ஸோ இந்த நம்பர் 3 ஆல் டிவைட் ஆகுமா அப்படிங்கிறது நம்ம செக் பண்ணணும். எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, எல்லா டிஜிட்டையும் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணுவோம். ஸோ 2 + 4 6, 6 + 6 12, 12 + 5 நமக்கு 17, 17 + 9 17 + 9 26, 26 + 1 27. ஸோ சம் பண்ணால் 27 வருது. இந்த 27 3 ஆல் டிவைட் ஆகுமா? எஸ். 9 3s are 27. ஸோ அதனால் இந்த ஓவரால் நம்பர் என்ன ஆகும், 3 ஆல் டிவைட் ஆகும். அப்போ இந்த பெரிய நம்பரை நம்ம 3 ஆல் டிவைட் பண்ணி பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் என்ன பண்ணலாம், ஒவ்வொரு நம்பரையும் ஆட் பண்ணி அந்த சம் 3 ஆல் டிவைட் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்தா அது 3 ஆல் டிவைட் ஆகுமா இல்லையான்னு தெரியும். ஸோ அடுத்து டிவிசிபிலிட்டி டெஸ்ட் பை 4. எஸ். ஸோ டிவிசிபிள் பை 4 அப்படின்னா இது ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். நம்பர் 4 ஆல் டிவைட் ஆகணும் அப்படின்னா லாஸ்ட் 2 டிஜிட் இருக்கு தெரியுமா, அந்த லாஸ்ட் 2 டிஜிட் வந்து நமக்கு 4 ஆல் டிவைட் ஆச்சுன்னா அந்த ஓவரால் நம்பரே 4 ஆல் டிவைட் ஆகும். ஓகே. ஸோ இந்த நம்பரில் லாஸ்ட் 2 டிஜிட் எடுத்து பார்ப்போம். 28. ஸோ இந்த 28 4 ஆல் டிவைட் ஆகுமா அப்படின்னு பார்த்தா 7 4s are 28. ஆப்வியஸாக டிவைட் ஆகும். ஸோ இதில் சம்மெல்லாம் எடுக்கக்கூடாது. ஜஸ்ட் இருக்கிறதுல டேக்கிங் லாஸ்ட் 2 digits ஆஃப் திஸ் given நம்பர். ஸோ 4 ஆல் டிவைட் ஆகுது. அப்போ இந்த ஹோல் நம்பருமே என்ன ஆகும், 4 ஆல் டிவைட் ஆகும். ஸோ இந்த நம்பரில் லாஸ்ட் 2 நம்பர் எடுத்து பார்ப்போம். லாஸ்ட் 2 நம்பர் 35. இது 4 ஆல் டிவைட் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆகாது. ஏன்னா இங்கே 35 இருக்குன்னா 9 4s are 36 வருது இல்லையா. ஸோ அதனால் இது டிவைட் ஆகாது. அதனால் இந்த ஓவரால் நம்பருமே என்ன ஆகாது, 4 ஆல் டிவைட் ஆகாது. அண்ட் அடுத்து இந்த நம்பர் எடுத்து பார்ப்போம். 86. லாஸ்ட் 2 டிஜிட் மட்டும் எடுத்துக்கலாம். இந்த 86ங்கிறது 4 ஆல் டிவைட் ஆகுமா அப்படின்னு பார்க்கணும். ஸோ 4 ஆல் டிவைட் ஆகுமான்னு பார்த்தா 2 4s are 8 டிவைட் ஆகாது. ஓகே. ஸோ அப்போ இந்த ஓவரால் நம்பருமே என்ன ஆகாது, டிவைட் ஆகாது. ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் நம்பர்ஸ் எடுத்து ட்ரை பண்ணி பார்ப்போம். 6 8 7 9 3 7 6 and 4 9 6 1 8. ஸோ இந்த ரெண்டு நம்பருமே 4 ஆல் டிவைட் ஆகுமா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கணும். எப்படி செக் பண்ணலாம், லாஸ்ட் 2 டிஜிட் மட்டும் எடுத்துப்போம். ஸோ 76 4 ஆல் டிவைட் பண்ணி பாருங்க. எப்படி டிவைட் பண்ணலாம், 1 4s are 4, 2 4s are 8 வந்துடும். ஸோ அப்போ 1 4s are 4. ரிமைண்டர் என்ன இருக்கும் நமக்கு, 3. 36 இருக்கும் இல்லையா. அப்போ 9 4s are 36. அப்போ 19 ஒரு ஆன்சர் வந்துச்சு. நமக்கு ரிமைண்டர் எதுவுமே வரல. அப்போ இந்த லாஸ்ட் 2 டிஜிட் 4 ஆல் டிவைட் ஆகிறதுனால இந்த ஓவரால் நம்பர் நமக்கு என்ன ஆகும், 4 ஆல் டிவைட் ஆகும். அண்ட் அடுத்து அதே மாதிரி இந்த லாஸ்ட் 2 டிஜிட் பாருங்க. இந்த லாஸ்ட் 2 டிஜிட் நமக்கு 4 ஆல் டிவைட் ஆகுமா அப்படின்னு பார்க்கணும். ஸோ 4 ஆல் டிவைட் ஆகுமா, ஆப்வியஸாக 36 கேன் பி டிவைடட் பை 4. அதனால இந்த ஓவரால் நம்பர் நமக்கு என்ன ஆகும், டிவைட் ஆகும். ஓகே. ஸோ அடுத்து 9 ஆல் டிவைட் ஆகுமா அப்படின்னு பார்க்கணும். ஸோ 9 ஆல் டிவைட் ஆகிறதுக்கான டிவிசிபிலிட்டி டெஸ்ட் என்ன அப்படின்னா, ஜஸ்ட் நம்ம 3க்கு பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி தான். 3க்கு என்ன பண்ணோம், எல்லா டிஜிட்டையும் ஆட் பண்ணி அந்த டிஜிட்டோட சம் வந்து நமக்கு 9 ஆல் டிவைட் ஆகுமா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கணும். ஸோ 9 ஆல் டிவைட் ஆச்சுன்னா அந்த சம் 9 ஆல் டிவைட் ஆகும்போது இந்த நம்பருமே என்ன ஆகும், 9 ஆல் டிவைட் ஆகும். ஓகே. எஸ். 2 4 6 5 9 1. அண்ட் அடுத்து 6 9 5 4 2 1. Nine 4 8 6 5 3. ஸோ என்ன பார்த்துட்டு இருக்கோம், டிவிசிபிள் பை 9. ஒரு நம்பர் 9 ஆல் டிவைட் ஆகணும் அப்படின்னா ஒவ்வொரு டிஜிட்டையும் எடுத்து ஆட் பண்ணி ஒரு சம் வரும் இல்லையா, அந்த சம்மும் நமக்கு என்ன ஆகணும்னா 9 ஆல் டிவைட் ஆகணும். ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம். 2 4s are 2 + 4, அதாவது 2 + 4 6, 6 + 6 12, 12 + 5 17, 17 + 9 26, 26 + 1 27. ஸோ இந்த 27 9 ஆல் டிவைட் ஆகுமான்னு பாருங்க. ஸோ 9 ஆல் டிவைட் ஆகுமா, எப்படி, 3 9s are 27. ஸோ இந்த நம்பர் 9 ஆல் டிவைட் ஆகும். ஏன், இந்த ஒவ்வொரு நம்பரையும் எடுத்து நம்ம ஆட் பண்ணி பார்த்தா அந்த சம் என்ன ஆச்சு, நம்மளால 9 ஆல் டிவைட் ஆச்சு.
அண்ட் அடுத்து அதே மாதிரி இந்த நம்பருக்கு பார்க்கணும்னா ஒவ்வொரு நம்பரை எடுத்து ஆட் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு நம்பரை எடுத்து ஆட் பண்ணால் என்ன வரும் அப்படின்னா 6, 9, 15, 20, 24 and 26, 27. ஓகே, அப்போ இந்த நம்பரும் என்ன ஆகும்? ஸோ 27 9 டிவைட் ஆகுங்கிறனால இந்த நம்பரும் டிவைட் ஆகும். அண்ட் அடுத்து அதே மாதிரி இந்த நம்பரை எடுத்து ஆட் பண்ணிக்கோம். ஸோ 9 + 4 13, 13 + 8 21, 21 + 6 27 + 5 33, 27 + 5 32, 32 + 3 35. ஸோ இந்த 35ங்கிறது கண்டிப்பாக 9ஆல் டிவைட் ஆகாது. அண்ட் அதனால இந்த நம்பரும் என்ன ஆகாது? 9ஆல் டிவைட் ஆகாது. ஓகே, ஸோ இப்போ அடுத்த ஒரு டெஸ்ட்டுக்கு போயிடும். அடுத்த ஒரு டெஸ்ட் வந்து 8ஆல் டிவைட் ஆகுமா ஆகாதான்னு பார்க்கணும். ஸோ இதுவும் ரொம்ப சிம்பிள் தான். எப்படின்னா 167,893,82 and அடுத்த நம்பர் 576,484. ஓகே, ஸோ இந்த 8ஆல் ஒரு நம்பர் டிவைட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது எப்படி அப்படின்னா லாஸ்ட் 3 டிஜிட் எடுத்துக்கணும். லாஸ்ட் 3 டிஜிட் எடுத்துட்டு அதை 8ஆல் டிவைட் ஆச்சு அப்படின்னா இந்த ஓவரால் நம்பருமே நமக்கு 8ஆல் டிவைட் ஆகும். ஓகே, ஸோ லாஸ்ட் 3 டிஜிட் நம்பரில் 3, 5, 2 இது 8ஆல் டிவைட் ஆகுமான்னு பார்க்கணும். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கலாமா? 6 8s are 48 வரும். அண்ட் 3 8s are 24, 4 8s are 32. ஸோ 4 8s are 32, ரிமைண்டர் 3 அகைன் 32 வந்துடும். 4 8s are 32. அப்போ இந்த நம்பர் என்ன ஆகுது? 8ஆல் டிவைட் ஆகுது. அதாவது இந்த கடைசி 3 நம்பர் 8ஆல் டிவைட் ஆகிறதுனால இந்த ஓவரால் நம்பருமே நம்ம என்ன சொல்லலாம்? கேன் பி டிவைடட் பை 8. அண்ட் அடுத்து அதே மாதிரி இந்த நம்பர் டிவைட் ஆகுமா ஆகாதான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம கடைசி 3 நம்பரை செக் பண்ணிப்போம். ஸோ கடைசி 3 நம்பர் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 484 இருக்கு இல்லையா? இது 8ஆல் டிவைட் ஆகுமா? ஸோ 6 8s are 48, அந்த ரிமைண்டர் 4 வந்துச்சு. நமக்கு ரிமைண்டர் வந்தாலே என்ன ஆகுது? ரிமைண்டரை மறுபடியும் டிவைட் பண்ண முடியாது. அதனால இந்த நம்பர் டிவைட் ஆகாது. அப்போ இந்த ஓவரால் நம்பருமே என்ன ஆகாது? நமக்கு டிவைட் ஆகாது. ஓகே, ஸோ அப்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணணும். அண்ட் அடுத்து அதே மாதிரி டிவிசிபிள் பை 5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சிம்பிள். நமக்கு கடைசி டிஜிட் 5 இருக்கணும், இல்லாட்டி 0 இருக்கணும். அதாவது யூனிட் டிஜிட் 5 or 0 இருந்துச்சுன்னா நமக்கு என்ன பண்ணலாம்? ஈஸியாக அந்த நம்பர் டிவைட் ஆகும். ஸோ ரொம்ப சிம்பிளாக என்ன சொல்லிடலாம்? இப்போ 7 8 3 4 5 அண்ட் 3 8 4 7 0. ஸோ இந்த 2 நம்பருக்கும் யூனிட் டிஜிட்டை மட்டும் பார்க்கணும். லாஸ்ட்டில் 5 இருக்குது, இது 5ஆல் டிவைட் ஆகும். லாஸ்ட்டில் 0 இருக்குது அண்ட் இதனால 5ஆல் டிவைட் ஆகும். சரி, சப்போஸ் ஒரு நம்பர் வந்து 10ஆல் டிவைட் ஆகுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்துருச்சு அப்படின்னா 10ஆல் டிவைட் ஆகுமான்னு கேட்டாங்கன்னா நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். யூனிட் டிஜிட்டில் 0 இருந்தால் மட்டும்தான் அந்த நம்பர் என்ன ஆகும்? 10ஆல் டிவைட் ஆகும். ஸோ இந்த நம்பர் மட்டும்தான் என்ன ஆகும்? நமக்கு 10ஆல் டிவைட் ஆகும். அண்ட் இந்த நம்பர் 10ஆல் டிவைட் ஆகாது. ஓகே, ஸோ ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ உங்களுக்கு ஒரு 6 டிவைட் ஆகுமான்னு கேட்குறாங்க. ஒரு நம்பர் வந்து 6ஆல் டிவைட் ஆகுமான்னு கேட்குறாங்க. 6க்கு நான் ஏதாவது ஐடியா சொல்லியிருக்கேனா? இல்லை. 2 பார்த்தோம், 3 பார்த்தோம், 4 பார்த்தோம், அண்ட் அதுக்கப்புறம் 5 பார்த்துருக்கோம், அதுக்கப்புறம் 9 பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ 9 பார்த்துருக்கோம் அண்ட் 10 பார்த்துருக்கோம். அவ்வளோதானா? ஸோ 6ஆல் ஒரு நம்பர் டிவைட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணலாம்னா இந்த 6ஐ 2 × 3 எழுதிடலாம். ஸோ அப்போது ஒரு நம்பர் 2ஆலையும் டிவைட் ஆகி 3ஆலையும் டிவைட் ஆச்சுன்னா அந்த நம்பர் 6ஆல் டிவைட் ஆகுன்னு அர்த்தம். ஸோ 2ஆல் டிவைட் பண்ணுறதுக்கான ஐடியா என்ன? அந்த நம்பர் ஒரு ஈவன் நம்பராக இருக்கணும். யூனிட் டிஜிட்டில் ஈவன் நம்பர் இருக்கணும். அவ்வளோதான். ஸோ ஈவன் நம்பர் ஆச்சுன்னா 2ஆல் டிவைட் ஆகும். அண்ட் அந்த நம்பர் எல்லாத்தையும் ஆட் பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணால் அது டிவைட் ஆச்சுன்னா அந்த நம்பர் என்ன ஆகும்? 3ஆல் டிவைட் ஆகும். ஸோ 2ஆலையும் 3ஆலையும் ஒரு நம்பர் டிவைட் ஆகும்போது அந்த நம்பர் ஆப்வியஸாக 6ஆல் டிவைட் ஆகும். ஸோ இந்த மாதிரி எந்த நம்பர் கொடுத்தாலும் இந்த நம்பர்ஸோட காம்பினேஷனாக போட்டு நம்ம எழுதிடலாம். ஸோ ஜஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து ஒரு டைம் ரீகால் பண்ணி பார்த்துருவோம். ஒரு நம்பர் 2ஆல் டிவைட் ஆகணும்னா யூனிட் டிஜிட் நமக்கு ஈவன் நம்பராக இருக்கணும். 3ஆல் டிவைட் ஆகணும் அப்படின்னா நமக்கு எல்லா நம்பரையும் ஆட் பண்ணி வர்ற சம் 3ஆல் டிவைட் ஆகணும். அண்ட் 9ஆல் டிவைட் ஆகணும்னா சேம் கான்செப்ட், எல்லா நம்பரையும் ஆட் பண்ணி நமக்கு 9ஆல் டிவைட் ஆகணும். அண்ட் அதே மாதிரி 3யும் 9ம் சேம் கான்செப்டா? அப்போ 2ம் 8ம் அதே மாதிரி சேம் கான்செப்ட். 4ம் 8ம் சேம் கான்செப்ட். ஆனால் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்னென்னா 4ஆல் டிவைட் ஆகணும்னா லாஸ்ட் 2 டிஜிட் எடுத்துட்டு அது 4ஆல் டிவைட் ஆகுதான்னு பார்ப்போம். ஆனால் 8ஆல் டிவைட் ஆகணும்னா லாஸ்ட் 3 டிஜிட் எடுத்துட்டு நம்ம 8ஆல் டிவைட் ஆகுதான்னு பார்ப்போம். அண்ட் அதே மாதிரி 5ம் 10ம். ஸோ யூனிட் டிஜிட் 5 அல்லது 0 இருந்துச்சுன்னா அந்த நம்பர் 5ஆல் டிவைட் ஆகும். யூனிட் டிஜிட் 0 இருந்துச்சுன்னா அந்த நம்பர் ஆப்வியஸாக 10ஆல் டிவைட் ஆகும். ஸோ இவ்வளோ தான்.
ஸோ இது வந்து ரொம்ப 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 பேசிக்ஸ் ஆஃப் ஆப்டிடியூட். அண்ட் இதே மாதிரி நீங்கள் சின்னதாக குட்டி குட்டி கான்செப்டாக படித்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த ஆப்டிடியூடில் கண்டிப்பாக நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும். அண்ட் எந்த இன்டர்வியூவாக இருந்தாலும் பயப்படாமல் அந்த ஆப்டிடியூடை ஃபேஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ அண்ட் பிஃபோர் கெட்டிங் இன் டு ஆப்டிடியூட் த கம்யூனிகேஷன் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த கம்யூனிகேஷன் ஆஸ் வெல் அஸ் ஆப்டிடியூட் இது ரெண்டும் சேரும்போது யூ கேன் பி a successful person. ஓகே, ஸோ அப்போ இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கணும். ரெண்டுமே ப்ராக்டிஸ் மூலமாக வர்றது தான். ஓகே, அதனால் ஒரு இன்டர்வியூவை நம்ம கோல்டாக ஃபேஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆப்டிடியூடை நம்ம நல்லா படித்து வச்சுக்கணும். எஸ், ஓகே. ஸோ அந்த செஷனை இன்கேஸ் நீங்கள் பாதியிலேருந்து பார்த்துருப்பீங்க, இல்லை நடுவில் ஏதாவது இன்டரப்ஷன்ஸ் வந்துருக்கலாம், தேர் மேபி எனி நெட்ஒர்க் ஏதாவது வந்திருக்கலாம். ஸோ அந்த வீடியோ வந்து நீங்கள் மறுபடியும் ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இது கண்டிப்பாக இந்த யூடியூப் சேனல்லே தான் இருக்கும். மறுபடியும் இதை ரீவிசிட் பண்ணி ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணி பார்த்துங்க. மேபி இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி கூட ஜஸ்ட் அதை ரிவைஸ் பண்ணி பார்த்துட்டு போங்க. அண்ட் இந்த டாபிக்ஸில் இன்னும் ரொம்ப டீட்டெயில்டாக நாங்கள் இந்த சேனல்லே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த வீடியோஸையும் முடிஞ்சால் டைம் இருந்தால் பாருங்கள், பார்த்து இந்த டாபிக்ஸை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கற்றுங்க. இந்த டாபிக்ஸ் வந்து இன்டர்வியூக்கு ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த லைவ் செஷன் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் தட் யூ ஆர் being in online for live. So the live session la there may be any technical glitches or some technical errors இருந்திருக்கலாம். ஸோ இந்த அப்கமிங் நிறைய செஷன் நம்ம லைவ் வர போகிறோம். ஸோ அந்த லைவில் வந்து நம்ம இந்த மாதிரி டெக்னிக்கல் எரர் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாக நிறைய கண்டென்ட் கொடுக்குற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் ஆகி வந்துடுவோம். ஓகே, ஸோ அவ்வளோதான். இந்த செஷனை ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணி இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே நன்றி. நம்ம அடுத்த ஒரு லைவ் ஸ்ட்ரீமில் ரொம்ப சீக்கிரத்திலே சந்திப்போம். நன்றி.